வாலி பதிப்பகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். காவிய கவிஞர் வாலியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 29. ஒவ்வொரு வருடமும் அந்த நாளை ஒட்டி வாலியின் பிறந்த நாள் விழாவை வாலி பதிப்பகம் கொண்டாடுகிறது. அந்த விழாவில் கவிஞர் வாலியின் பெயரில் கவிஞர் ஒருவருக்கும் எழுத்தாளர் ஒருவருக்கும் தலா 50,000 பண முடிப்புடன் கவிஞர் வாலி விருது வழங்கப்பட்டு வருகிறது. வாலியுடைய நண்பர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களின் பங்களிப்போடு வாலி பதிப்பகம் வழங்குகிற இந்த விருது இந்த ஆண்டு கவிஞர் என்கிற முறையில் திரு பூவை செங்குட்டுவன் அவர்களுக்கும், எழுத்தாளர் என்கிற முறையில் திரு எம்.எஸ். பெருமாள் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ்மிக்க ஒரு பாடலையும் கொடுத்த பூவை செங்குட்டுவன் அவர்களை இந்த நேரத்தில் வாலி விருது பெற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது உங்களுடைய நண்பர் காவிய கவிஞர் வாலியினுடைய பெயரில் அமைந்த விருது வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரம், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ அந்த வரிசையில் கொஞ்சம் தாமதமாகி இருக்கிறது. இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காவிய கவிஞர் வாலி பூவை செங்குட்டுவன் சிறு குறிப்பு வரைக அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் வாலியோட எனக்கு முதல்ல அவரை சந்திச்சதே நான் கோவிந்து தெருவு டி நகர்ல இருக்கு. அங்கதான் அவரை சந்திச்சேன் முதல்ல ஆரம்பத்துல. அதுக்கு பின்னால சத்யா மூவிஸுக்கு அவர் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது அவரை சந்திச்சேன். அப்ப இவருடைய பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, ஆரம்பி வாலி இந்த செங்குட்டுவனுடைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த பைல் ஒண்ணு கொண்டு போயிருந்தேன். பாடல் எழுதிய பைல் கொண்டு போயிருந்தீங்க. அதை காட்டினார். காட்டினோடனே வாலி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு எம்எஸ்விட்ட முதல்ல என்னை அறிமுகப்படுத்தி வச்சதே கவிஞர் வாலி தான். மெல்லிசை மன்னத்தை அறிமுகப்படுத்தி வைத்தது வாலி. அவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு இவர் சொந்தத்துக்கு எழுதியிருந்தாலும் அத்தனையும் சந்தத்துக்கு வருதுன்னு முதல்ல நான் பாராட்டு பெற்றது பெரிய மாதிரி. அப்புறம் அதுக்கு பின்னால வாலி கூட நான் நிறைய தொடர்புகள் இருந்தது. அவருடைய பாடல்களை நான் ரசிக்கிறது, உலகமே ரசிக்கிறது, அது வேற சமாச்சாரம். நான் ரசிக்கிறதுங்கிறது வேற. அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதாவது வேதாரண்யத்துல ஒரு இசை நிகழ்ச்சி. வேதாரண்யம் நாகப்பட்டினம் பக்கம். அங்க அந்த இசைக்குழு என்னை கூப்பிட்டு போனாங்க. இது வாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு போனோம். அது என்னன்னா அந்த ஒரு கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தீவு. அதுக்குள்ள ஒரு 40-50 குடிசை இருக்கு. அந்த ஊர் ஜனங்கள் தான் இசை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பாடுறது அண்ணாவை பத்தி பாடுறாங்க, கலைஞரை பத்தி பாடுறாங்க, எல்லாரும் பத்தியும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொன்னாங்க, எல்லாரையும் பாடுறீங்க, எம்ஜிஆர் பத்தி ஏன் பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்கு பாட்டு இல்லை, நம்மளும் பாட்டு எழுதல, எம்ஜிஆருக்குன்னு அப்போ பாட்டு எழுதுறாங்க. அப்போ என்ன கலைஞரை ஏதாவது எழுத முடியுமா? எழுதவில்லை, அப்போ முடியாது. ஒன்று இருக்கு, வாலி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்கெல்லாம் கொடுத்தார்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த துணை சொல்லில எம்ஜிஆர் போட்டுக்கிறங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், எம்ஜிஆர், ஊருக்கெல்லாம் கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்கெல்லாம் கொடுத்தார் எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் போட்ட உடனே அவங்க அப்படி கை தட்டினாங்க. அவருடைய பாட்டு தான். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் உங்களுக்கு அவருக்கு. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம். ஏன்னா உங்களுடைய பயணத்தை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீங்க சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குயில்குடி என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்திருக்கிறீர்கள். ஆனா அங்கிருந்து சென்னை சாதிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அதிலும் தமிழ் சினிமாவில் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல, கோடம்பாக்கத்தினுடைய கதவுகள் திறந்தே கிடக்கின்றன. ஆனா அது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்த ஒரு காலம். அந்த தமிழ் சினிமா மீது உங்களுக்கு, அந்த கிராமத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? அந்த ஆர்வத்தை எப்படி தொடர்ந்து வளர்த்து கொண்டீர்கள்? அது இப்போ சிவகங்கையில் படித்தோம். கீழப்பூங்குடி தான் ஊருன்னாலும்
நாங்க படிச்சது வந்து சிவகங்கையில மன்னர் பள்ளியில. மன்னர்பள்ளியில படிச்சோம். நாங்க எங்க சித்தப்பா பசங்க எல்லாமே படிச்சோம். அப்ப எங்க சித்தப்பா வந்து ஒரு தியேட்டரை வந்து லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க 2-3 வருஷமா. ராம் தியேட்டர்னா இங்க இருந்தது. எங்களை படம் பார்க்க கூடாதுன்னு எங்க மேனேஜர் சொல்லி வச்சுட்டாரு. ஆமா, இவங்க பசங்க வருவாங்க, படம் பார்க்க விடாதீங்க. அதையும் மீறி நாங்க போய் படம் பார்ப்போம். இந்த படம் பார்க்கும்போது இந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த டைட்டில் வருது இல்ல, இந்த மாதிரி நம்ம டைட்டிலும் வரணும், நம்ம பேரும் அதுல வரணும் அப்படிங்கிற எண்ணம் அது பதிவாகி போச்சு மனசுல. அதுக்கு பின்னால கல்யாணம்லாம் ஆனதுக்கு பின்னால அந்த எண்ணம் அப்படி மனசுக்குள்ள இருந்தது. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு யாரையும் தெரியாது. நெல்லைக்கு இருந்தாவல்ல நாங்கள் புத்தரை பார்க்குறோம். அந்த காலத்துல யாரையுமே தெரியாது. இப்போ தெரியாத ஒரு ஊர்ல வந்து இது பண்ணிட்டு சைக்கிள் கம்பெனி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படி இருந்தது அலைஞ்சது. சினிமா கம்பெனிகளுக்கு அலைஞ்சது வந்தது. அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமா ஊர்ல இருந்து அரிசி எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு சினிமா வாய்ப்பு தேடிட்டே இருந்தீங்க. வாய்ப்பு தேடிட்டு இருந்தது. அது ஒரு காலம். அது ஒரு காலம். அப்போ வந்து உண்மையிலே நம்ம வந்து தப்பாவும் நினைக்க முடியாது. எஸ்.சி. கிருஷ்ணன் வந்து என்னை வந்து கேவி மகாதேவன்ட்டு எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டாங்களே தவிர அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளை சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி எஸ்சிக்கு அப்படி வெளியே போன உடனே தம்பி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, இதெல்லாம் வந்து சின்ன பையனா இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல அவங்க ஜாம்பவான்களும் குறிப்பிட்டது கண்ணதாசன, மருதகாசி அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால நீங்க தயவு செய்து இது பண்ணாத, ஊருக்கு போயிடு அப்படின்னு ட்ரெயினுக்கு ஊருக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. பல கம்பெனிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஏப்பா இங்கெல்லாம் வந்து பாட்டு எழுதுறது கதை எழுதுறதுலாம் முடியாதுப்பா, நீ வந்து பேசாம ஊருக்கு போயிடு, போறதுக்கு காசு இல்லைனாலும் ட்ரெயினுக்கு காசு நாங்கள் தர்றோம் அப்படின்னு அப்படியெல்லாம் சொன்னவங்க எல்லாம் உண்டு. அதெல்லாம் பின்னால மாறி போச்சு. அதே மாதிரியா நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க. உங்களுடைய முதல் பாடல் அது இன்னைக்கு வந்து உண்மையிலே நேயர்களே இன்று வரை, அதாவது ஒரு பக்தி மனம் கமழக்கூடிய அந்த பாடல், பக்தி பாடல்கள் கூட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்துவிட்டன. ஆனாலும் இந்த பாடலுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த பாடல் கந்தன் கருணை படத்திலே இடம்பெற்றது. அது எப்படி அந்த பாடல் அந்த படத்திற்குள் போனது, அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது, அப்படி கேட்கணும் கவிஞர்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அதுதான் நம்முடைய கேள்வி. அவரும் உங்க ஊர் பக்கம் வேற இல்ல, அவரு அந்த ஊருக்கு வருவார். ஊர்லயே பழக்கம் உங்களுக்கு? ஊர்ல பழக்கம்னா அதிகமா பழக்கம் இல்ல, சென்னையில வந்து தான் பழக்கம். அவருக்கு என்னன்னா சினிமா இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற இதுல அவர் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சென்னையில நல்ல இசை மேதை, சாதாரண ஒரு இசை மேதை. நான் வந்து கதை எழுதணும் பாட்டு எழுதணும்னு இது நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சந்திச்சு நம்ம ஒரு நாடகம் போடுவோம். அந்த நாடகத்துக்கு வந்து சினிமா சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுவோம். இப்படி கூப்பிட்டோம்னா அந்த பார்த்துட்டு எனக்கு மியூசிக் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க பாட்டு எழுதுறதுக்கு கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி நாங்க ஒரு நாடகத்தை போட்டோம். ஓவியன் மகள்னு நாடகம். ஓவியன் மகள் நாடகத்தை நீங்களும் குன்னக்குடி வைத்தியநாதன் சேர்ந்து போடுங்க. கதைவசனம் பாட்டெல்லாம் கதைவசனம் பாடல் நீங்க, இசை அவர் இசை அவரு, தயாரிப்பவர் தான். சரி. நல்ல அப்பவே கவர்ச்சி குள்ளன் கண்ணன், கள்ளப்பாட்டு நடராஜன் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்பப்போ ஃபேமஸ் தான். ஜெமினி வாசன் வந்து முன்னால உட்கார்ந்து நாடகம் பாக்குறாருங்க. கொத்தமங்கல் சுப்பு தலைமை தான். ஜெமினி வாசனை நாங்க மேடையில ஏறி பேட சொன்னோம், இல்ல பரவாயில்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரல. ஆனா கொத்தமங்கல சுப்பு பேசினாரு. இந்த மாதிரி ரொம்ப தம்பி யாரு பாட்டு எழுதுனது, கதை எழுதுனதெல்லாம் விட்டுட்டாப்ல, இவர் தான் அப்படின்னு அறிவுப்படுச்சு. அதாவது மனிதன் தான் இறைவனுக்கு கோயில் கட்டுவான். இந்த தம்பி வந்து இறைவன் கட்டின கோயிலே மனுஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ரொம்ப அற்புதமான கையின்னு என் கையை பிடிச்சி பெரிய விஷயம். ஆமா 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 ஆமா.
அவரு மனுஷன்தான், இறைவன் தான் மனுஷனை கோயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னால ம். குடகுடினால இப்படி சும்மா சுத்திட்டு திருவான், எங்கேயாவது போவோம் கொள்வோம் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். அவர் வந்து சீர்காழிக்கு, டிஎம்எஸ்க்கு, சூரமங்கலம் சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ வயலின் வாசிப்பார். குணக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன். ஆ. இந்த வயலின் வாசிச்சா அப்போ ரொம்ப கம்மியான இதுதான் தொகையெல்லாம் கிடைக்கும். அதை வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டு திருவோம். ஆ. கேரளூர் சகோதரிகள் இங்கே மயிலாப்பூர்ல இருக்காங்க. அப்போ நாங்கள் எப்பவுமே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னாக்கா எங்களுக்குன்னு இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஓ. குன்னக்குடிக்கு எனக்கும் ஆ. அவங்க வீட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, ஆ. வைத்தி சார் இவர் நல்ல பாட்டு எழுதுறாரு, ஆ. இந்த முருகனை பற்றியும் சிவனை பற்றியும் எழுத சொல்லுங்க அப்படின்னு. முன்னக்குடி சொன்னாரு, போய் எழுதுங்க, பகுத்தறிவாளுங்க, அதெல்லாம் எழுத மாட்டேன், நீங்க வேற ஏதாவது பாட்டு சொல்லுங்க எழுதுறேன். இது என்ன ஒரு சினிமாவுக்கு போக போகுது, இங்க கச்சேரியில பாட போறாங்க, இவங்களும் பாட போறாங்க, சூலமங்கலம் பாட போறாங்க இப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி என் பேடாமுனையை பிடிச்சி இழுத்து எழுத வச்சவரே அந்த குன்னக்குடி வைத்தியநாதன். மறக்க முடியாது. அப்ப என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் நிறைய முருகன் பாடல்லாம் எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. டிஎம்எஸ் பாடியிருக்காரு, சீர்காழி பாடியிருக்காரு. எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். எங்களுக்கு குலதெய்வமே முருகன் தான். முருகன், திருப்பரங்குன்றம் முருகன். முருகன். அப்ப சின்ன வயசுல போகும்போது ஒரு பக்கத்துல நின்று வேல் வேல்னு சொன்னா வேல் வேல்னு ஒரு எதிரொலி கேட்கும். முருகா முருகானா முருகா முருகான்னு எதிரொலி கேட்கும். இது என் மனசுல பதிஞ்சது. சரி, திருப்பரங்குன்றத்துல சாதாரணமா மனிதனே குரல் கொடுக்கும் போது எதிரொலிக்குது, இந்த முருகன் சிரிச்சா வந்து ஏன் திருத்தணியில எதிரொலிக்காது அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது எழுதி டியூன் பண்ண பாடல். திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாறு, அந்த வரியத்தான் ரொம்ப ரொம்ப ரசிப்பார் ஏபிஎன். அப்படி அந்த பாடல் வந்துச்சு. இது வந்து வந்ததுக்கு பின்னால இந்த இசைத்தட்டா வந்து பெரிய பாப்புலர், அது பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சு. ஆடுகின்றான் அடி தில்லையிலேன்னு சிவனை பற்றி ஒரு பாட்டு, சூரமங்கலம் பாடினது. இது ஒரு பிலிம் சேம்பர்ல ஒரு விழா, கவிஞர் கண்ணதாசன் இருக்காரு, ஏஎல்எஸ் இருக்காரு, ஏபிஎன் இருக்காரு. அவங்க சூலமங்கலம் வந்து இறைவணக்க பாடலா பாடுறாங்க. என்ன பாட்டை? திருப்பரங்குன்றத்தில் இறைவணக்க பாட்டா பாடுறாங்க. பாடின உடனே கண்ணதாசன் சொல்றாரு, ஏபிஎன் இந்த பாட்டு யாரு எழுதுனதுன்னு கேளுங்க, இது அப்படியே நம்ம வாங்கி கந்தன்கரையில் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அவரு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இன்னும் தமிழ் சினிமா உலகத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிற கவிஞர். அப்போ அவரெல்லாம் நம்ம போய் சந்திச்சதே கிடையாது. ஆனா அவர் வந்து சிபாரிசு பண்றாரு. சிபாரிசு பண்ணி ஓகே ஆகி போச்சு. அந்த இசைப்பட்டு கம்பெனிக்காரங்கிட்ட உரிமை வாங்கி அதை படத்துல இது பண்ணாரு. ஆனா படத்துல வந்து வேற சுசீலாவும் அவங்களும் பாடுற மாதிரி மாத்திட்டாங்க. சுசீலாவும் சூலமங்கலம் பாடுற மாதிரி, ஏன்னா தெய்வானையும் வள்ளியும் பாடுற. ஆமா, ரெண்டு பேரும். பாடுற மாதிரி. அதுல வந்து இந்த சென்னையிலே கண்ட கோட்டம் உண்டு அப்படின்னு எழுதியிருந்த இசைத்தட்டுக்கு அது கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, சென்னையில நம்ம சொல்ல முடியாத சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு மாற்றி கொடுத்ததே, சிறப்பு சேர்த்து கொடுத்ததே கவிஞர். அப்படி அந்த பாடல் வந்து கண்டன்கரையில வருது. இது வந்து அது ஏபிஎன் கூட ஒரு விழாவில் சொன்னாரு, இந்த செங்குட்டுவன் வந்து என்னைய தேடி வந்ததே இல்லை, இந்த செங்குட்டுவனை நான் தான் தேடி போனேன். அதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு